வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி M21, அதாவது 2021 எடிஷன். ஸோ இதோடைய அன்பாக்சிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆன்லைன் மாடல் தான். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடையாது. ஆஃப்லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஏ சீரியஸ் மாடல்லாம் உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடைக்கும். இந்த மாடல் எம் சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நிறையா பார்த்திங்க அப்படின்னா எம் சீரியஸில் M21, அதாவது M31, M52லாம் வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் மாடல் தான், ஆஃப்லைனில் கிடையாது. ஸோ இதை நம்ம ஆன்லைனில் பை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி. இதே ஏ சீரியஸ் மாடல் நீங்கள் பை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இதை விட அதிகமாக இருக்கும். அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எடுக்கும்போது ஸோ ஏ சீரியஸ் மாடலுக்கு உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கும். ஸோ அதை விட தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் அதிகம் இதில். ஸோ என்னென்னா ஆனால் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய ஃபுல் அன்பாக்சிங்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணலாம். மேலே பார்த்திங்கன்னா கலரே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே. ஸோ அதனால் கலரே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கேலக்ஸி M21, அதாவது 2021 எடிஷன். அது 2020 எடிஷன் இருக்குது, ஏன்னா 2020 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 4GB RAM, ரோம் பார்த்திங்க அப்படின்னா 64GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா 128GB வரைக்கும் வருது, 6GB RAM வருது உங்களுக்கு. ஸோ பாக்ஸோட இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மொபைல் ஃபோன் அடாப்டர், கேபிள் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜெக்ஷன் பின் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று மிஸ் ஆகுது, என்னென்னா ஹெட்ஃபோன் மிஸ் ஆகுது. இதில் சாம்சங்னாலே ஹெட்ஃபோன் தான் சூப்பராக இருக்கும், பட் ஆனால் அதை மிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ இதாங்க ஒரு ஹைலைட், இந்த ஃபோனில் ஹைலைட்டு. அடுத்து 48 MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஃபுல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 48 கேமரா, 8 MP, 5 MP, அதாவது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 20 MP. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸோட மேல் பக்கம். ஸோ பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் ஃப்ரெண்டோடது. ஸோ அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கி பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் தான் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ வேறு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸில் ஒரு ட்ராவல் அடாப்டரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா ஹையாக வரும், நார்மல் அடாப்டர் மாரி வராது, ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் வரைக்கும் வருது. ஸோ கேபிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சி டைப் கேபிள். ஏன்னா உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா 9 ரூபா ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் போனாலே உங்களுக்கு கேபிள் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி சி டைப்பில் தான் வருது. இப்போ ரெட்மிலாம் பார்த்திங்கன்னா 7000 வாங்கலாம், 7 இல்லை 8000 வாங்கலாம் விட உங்களுக்கு சி டைப் கேபிள் வராது. உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான் வரும். ஸோ இந்த பாக்ஸ் உள்ள பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் எஜெக்ஷன் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாமே சி டைப் தான் வருது உங்களுக்கு. இந்த பாக்ஸ் உள்ள பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. சாம்சங் வாரண்ட்டி கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரீஜனல் லாக் கைடு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குயிக் ஸ்டார்ட் கைடு, அதை எப்படி பூட் பண்ணி எப்படி சிம் போடுறது, அது எல்லாமே சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வச்சுருவோம். உங்களுக்கு அவ்வளோதான், அந்த பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம ஃபோனை பற்றி பார்ப்போம். ஃபோன் அப்படியே செம்ம ஸ்லிம்முங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ஸ்லாட் போடுறது, மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் அப்படியே இந்த பக்கம் நீங்கள் பேக் சைடு கீழ்ப்பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர், அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சி டைப், இது யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி, சி டைப். இது ஹெட்ஃபோன் ஜாக். இது அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன், தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கீ கொடுத்துருக்குறாங்க.
ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பழைய ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் வந்து லெஃப்ட் சைடில் வரும், இது வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 48, அதாவது 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஸோ அடுத்தது இதான் மெயின் கேமரா. ஸோ மேலே ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷு. பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 4GB 64GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயின் பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டே இதில். ஸோ அதோடைய கலர் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னஸ், அந்த கலர்ஃபுல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து LCDயில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து 13,500. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து கிடைக்காது. ஒரு A12 அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து LCD, அதுலேயே LCD தான் வருது. ஸோ எந்த வித ஒரு இதுவும் இல்லை, ஹேங்கிங் ஆகல, நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ அந்த A12 பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து 16 ரூபா வரைக்கும் வருதுங்கிறாங்க. கடைசியில் அதில் வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, அதில் வந்து LCD தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஸோ ஒரு வித்தின் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ மெசேஜ்லாம் உள்ளே போனோன்னா எந்த எதுவும் ஹேங்கும் ஆகலை. ஸோ பின்பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அதே போல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா பயங்கர சென்சிட்டிவ்ங்க. ஏற்கனவே நான் வந்து சாம்சங் J7 யூஸ் பண்ணேன், பட் அதிலலாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. கொஞ்சம் அதில் நம்ம வந்து நம்மளுடைய வேர்வை படைஞ்சிருந்தால் கூட அதில் வந்து தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் அதே போல் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு செகண்டில் தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகுது. ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு ஹைலைட் தான். AMOLED டிஸ்பிளே, அது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சென்சிட்டிவாக இருக்குது. அதே போல் ஃபோனோட வெயிட்டும் ரொம்ப கம்மிங்க. ஓகே தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்க கேமரா பார்த்திங்க அப்படின்னா வந்து சாம்சங் கேலக்ஸி J7 ப்ரைமில் தான் அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த M21 உடைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்டு வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இதுக்கும் ரெண்டு ஃபோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து M21. ஸோ இது வந்து பேக் கேமரா. ஸோ பேக் கேமராவுடைய குவாலிட்டி தென் ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஸோ 20 மெகா பிக்சல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்டோரில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதிலே பார்த்திங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் மோடு. இன்னும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்து எடுத்து கொடுக்குது. இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் எடுத்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து பேக் கேமரா 48 மெகா பிக்சல், இது 4Kன்னு சொல்கிறாங்க, அல்ட்ரா HD. ஸோ இதனுடைய குவாலிட்டி அண்ட் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே இருக்குது அந்த 48 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா, இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து அவுட்டோரில் எடுத்தது எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம எடுக்கிறது ஒரிஜினலு. ஸோ ஃப்ரண்ட் கேமரா இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.